ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் சைடில் மட்டும் ஸ்டார் பேட்டர்ன் வரா மாதிரி நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட் ட்ரே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ட்ரே ஓரளவுக்கு பெருசாகவே வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் வந்துட்டு ஒரு 100 ருபீஸ்க்கு மேலே சேல் பண்ணுங்கள். இதுக்குள்ளே ப்ளவுஸ் பீட்டு, வளையல், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம்னு தாராளமாக வைக்க முடியும். இதுக்கு கைப்பிடி வச்சு அர்ச்சனை தட்டு மாதிரி கோவிலுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ சைடில் மட்டும் ஸ்டார் பேட்டர்ன் வரா மாதிரி இந்த ட்ரே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான கலரில், லைட் கலரில் 8 ஒயரும், டார்க் கலர்ல 5 ஒயரும் கட் பண்ணிக்கோங்க. லைட் கலர்ல தான் நமக்கு ஸ்டார் தெரியும். கலர்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். இப்போ டார்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த டார்க் கலர் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு ஒரு அடி விட்டுக்கோங்க. ஒரு அடி முன்பக்கம் வர மாதிரி மடிச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் டார்க் கலர் ஒயரை சரி சமமா மடிச்சு வச்சிருக்கேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இப்படி மேலே பத்த மாதிரி வைக்கணும். இதுவும் பின்பக்கம் சுற்றி வர ஒயர், இதை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். ஃபர்ஸ்ட் ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு ஒரு அடி ஒயர் இருக்கும், ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து லைட் கலரில் 2 ஒயரை ஜாயின் பண்ணணும். ஒயரை சரிசமமாக மடித்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார் எந்த கலரில் வேணுமோ அந்த ஒயரை தான் ஜாயின் பண்ணணும். ரெண்டாவது லைட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். கலர்ஸ் வந்துட்டு உங்களோட சாய்ஸ் தான். இங்கே சைடில் சில கலர்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான கலரில் இந்த ட்ரேவை நீங்கள் பின்னிக்கோங்க. 2 லைட் கலர் ஒயரை இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து டார்க் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி ஸ்டார் பேட்டர்னில் மினி கூடையிலேருந்து 3 ரோல் கூடை வரைக்கும் விதவிதமாக கூடைகள் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அருங்கோணம் கூடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். டார்க் கலர் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 2 லைட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். ஒரு நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயர் மட்டும்தான் செக் பண்ணுறதை நான் காமிச்சிருக்கேன். ஆனால் நான் ஒரு ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிடுவேன். இப்போ அடுத்து டார்க் கலர் ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு டார்க் கலர் ஒயர், 2 லைட் கலர் ஒயர், ஒரு டார்க் கலர் ஒயர், 2 லைட் கலர் ஒயர்னு கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் வரிசையாக இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். லைட் கலரில் 5 ஒயரும், டார்க் கலரில் 8 ஒயரும், மொத்தம் 13 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு ஒரு அடி விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைடில் ஒரு அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. டார்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு வரிசை பின்னியாச்சு. அடுத்து லைட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. மேலே 2 வரிசை, கீழே 2 வரிசை பின்னணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேல் பக்கம் பின்னிடலாம். நம்ம பேஸில் ஒயர்ஸை ஜாயின் பண்ணும்போது ஒரு டார்க் ஒயர், 2 லைட் ஒயர்னு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி சென்டர்லேருந்து மேல் பக்கத்துலையும் கீழ் பக்கத்துலையும் ரன்னிங் ஒயர்ஸை சேஞ்ச் பண்ணி பின்னணும். அப்போதான் இந்த ட்ரே ஃபுல்லாகவே சைடில் நமக்கு ஸ்டார் பேட்டர்ன்ஸ் வரும். இப்போ 2வது வரிசை பின்னுறதுக்கு பாருங்கள். லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒரு அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதுவும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த லைட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 2 வரிசை, அடுத்து டார்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு வரிசைன்னு இந்த பேஸ் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2வது வரிசையில் இத்தனை நாட் போட்டு காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது லைட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 2வது வரிசை பின்னியாச்சு. பின்னிட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இதே ரன்னிங் ஒயரை வச்சு மேல் பக்கம் ஒரு வரிசை பின்னணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வரிசை பின்னோம் இல்லையா, அதுதான் சென்டர். அடையாளத்துக்காக கண்டிப்பாக ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா தெரியாமல் மேல் பக்கத்துலேயோ இல்லை கீழ் பக்கத்துலேயோ ஒரு 2 வரிசை எக்ஸ்ட்ரா பின்னிட்டாலும் ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும் இந்த ட்ரே ஃபினிஷ் பண்ணும்போது. இப்போ லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். இப்போ அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டார் பேட்டர்ன் வேண்டான்னா தாராளமாக நீங்கள் சிங்கிள் கலர்லேயும் இந்த ட்ரேவை பின்னிக்கலாம். கம்மியாக தான் ஒயர் தேவைப்படும், ஏன்னா அருங்கோணம் பேட்டர்னில் போட்டிருக்கோம் இல்லையா. இது ஓரளவுக்கு பெரிய ட்ரே தான். 80லேருந்து 100 ரூபாய்க்கு இதை வந்துட்டு சேல் பண்ணுங்கள். இதை விட கம்மியாக சேல் பண்ணாதீங்க. இப்போது இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம்.
இப்போ லைட் கலரில் 2 வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போது 2 வரிசை பின்னும் பார்த்தீங்களா, இதே மாதிரி சென்டரில் இருந்து கீழ் பக்கத்தில் பின்னணும். அது அப்புறமா நம்ம பின்னிக்கலாம். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் பின்னி முடிச்சிடலாம். இப்போ அடுத்து டார்க் கலரில் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இதை லெஃப்ட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுங்க. இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயர் விட்டோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடுங்க. லைட் கலரில் நமக்கு ஸ்டார் பேட்டர்ன் தெரியும், டார்க் கலரில் வந்துட்டு அதுக்கு பார்டர் மாதிரி தெரியும். ஸோ அந்த ஸ்டார் வந்துட்டு நல்லா கிளியராக வந்துட்டு காமிச்சு கொடுக்கும். அதே நீங்கள் டார்க் கலரில் ஸ்டாரும் லைட் கலரில் பார்டர் மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு கிளியராக ஸ்டார் தெரியாது. கலர்ஸ் வந்துட்டு உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் லைட் கலரு ஒரு டார்க் கலர் வச்சு இந்த ட்ரே பின்னுங்க. 3வது வரிசையில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். டார்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ டார்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியாச்சு. அடுத்துட்டு லைட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு மேல் பக்கம் 2 வரிசை பின்ன போகிறோம். இந்த 2 வரிசை பின்னி காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கோம் இல்லையா. லெஃப்ட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு ரைட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். இந்த லைட் கலரில் ஒரு வரிசை பின்னிட்டு இதுக்கு மேலே இன்னொரு வரிசை பின்னணும். 2 வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் மொத்தம் 5 வரிசை பின்னி இருக்கும். இப்போது இதே மாதிரி கீழ் பக்கத்தில் பின்ன போகிறோம். அதுக்கு இந்த பேஸை இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு ஃபஸ்ட்டு லைட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 2 வரிசை பின்னணும். டார்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 1 வரிசை, லைட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 2 வரிசை, மொத்தம் 5 வரிசை இந்த பக்கத்தில் பின்னணும். பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஒன் சைடு எப்படி பின்னமோ சேம் அதே மாதிரி தான் பின்னியிருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. இங்கே சென்டர் அடையாளத்துக்காக முடி போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து கீழே 5 வரிசை, மேலே 5 வரிசை பின்னியிருக்கேன். கரெக்டாக இதே மாதிரி பின்னிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. சென்டர் அடையாளத்துக்காக முடி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இதை பிரித்து விட்டுடுறேன். இப்போ அடுத்து சைடு வால் பின்ன போகிறோம். சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு டார்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு இந்த அளவுக்கு சின்னதாக விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இந்த சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு டார்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்னணும், லைட் கலரில் பின்னக்கூடாது. இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு இந்த பேஸில் சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டு வர போகிறோம். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். அதுக்கப்புறம் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டுட்டு வரேன். ஒரு 2 கார்னர் எப்படி டர்ன் பண்ணி பின்னுறதுன்னு காமிக்கிறேன் பிகினருக்காக. மீதி ஃபுல்லாக நீங்களே பின்னிக்கோங்க. நம்ம பேஸ் பின்னும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1 அடி ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னோம் இல்லையா. சைட் வால் பின்னும்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணக்கூடாது. ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ இந்த பக்கத்தில் கடைசி ஒயரில் நாட் போடுறேன். இப்போ இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டு முடிச்சாச்சு. இந்த பக்கம் பின்னி முடிச்சாச்சு இல்லையா. அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னணும். இதுதான் கார்னர் டர்னிங். கார்னர் டர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் நாட் போடுறதுக்கு அப்புறம் பாருங்கள் 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இதுதான் கார்னர் டர்னிங். அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு 2வது கார்னர் டர்ன் பண்ணி பின்னணும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இங்கே 2வது கார்னர் டர்ன் பண்ணி இது வரைக்கும் பின்னணும். இங்கே 3வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 4வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இந்த பேஸை சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும். ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இங்கே சைடு வால் பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டிருக்கேன். இங்கே 2வது கார்னர் டர்ன் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே 3வது கார்னர் டர்ன் பண்ணியிருக்கேன். இங்கே 4வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டிருக்கேன். இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் அளவுக்கு இந்த லூப் இருக்கணும். அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடித்து இப்போ லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும்.
ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சிடுங்க. அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். டார்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து ஸ்டார் பேட்டர்ன் 5 ரவுண்டு வந்துட்டு லைட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். ஸோ இந்த டார்க் கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ சைடு வாலோட 2வது ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். 2வது ரவுண்டு வந்துட்டு ரன்னிங் ஒயர் இல்லாமல் கிராஸ் நாட் போட போகிறோம். 2 ஒயராக பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 மிக்ஸ்டு நாட்டு ஒரு பியோர் நாட் வரும். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கிறேன். ஒரு டார்க் கலர் ஒயர் லைட் கலர் ஒயரை பிடிச்சி ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த 2 ஒயர், ஒரு லைட் ஒயர் ஒரு டார்க் ஒயர், இந்த 2 ஒயரையும் பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். இப்போது 2 மிக்ஸ்டு நாட் வந்திருக்கும் இல்லையா. அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே 2 லைட் கலர் ஒயரில் நாட் போடுறேன். இது வந்துட்டு பியோர் நாட்டாக வரும். இதுதான் ஸ்டாரோட ஃபஸ்ட்டு நாட்டு. இந்த ட்ரேவோட 4 பக்கத்துலேயும் 2 ஸ்டார்ஸ் நமக்கு வரும். இப்போ அடுத்து பாருங்கள், ஒரு டார்க் ஒயர் ஒரு லைட் ஒயர், இது 2த்தையும் பிடிச்சி நாட் போடுறேன். அடுத்து 2 மிக்ஸ்டு நாட்டு வரும். அடுத்து ஒரு பியோர் நாட்டு வரும். அடுத்து 2 மிக்ஸ்டு நாட்டு ஒரு பியோர் நாட்டுன்னு இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே வரும். பேஸில் நான் சொன்ன பேட்டர்னில் நீங்கள் கரெக்டாக ஒயர்ஸை ஜாயின் பண்ணிங்கன்னா சைட் வார்டில் அந்த ஸ்டார் பேட்டர்ன் கரெக்டாக வரும். எக்ஸ்ட்ரா ஒரு வரிசை ஏதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் பின்னாலும் ஸ்டார் பேட்டர்ன் வந்துட்டு ஃபுல்லாக மாறிடும். எக்ஸ்ட்ரா பின்னலாம், ஆனால் 2 லைட் ஒயர் ஒரு டார்க் ஒயர்னு அந்த செட் ஆஃப் ஒயர் வந்துட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணணும். இப்போது இத்தனை கிராஸ் நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி அடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி ஃபுல்லாகவே நாட் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது சைடு வாலோட 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. 2 மிக்ஸ்டு நாட்டு ஒரு பியோர் நாட்டு, 2 மிக்ஸ்டு நாட்டு ஒரு பியோர் நாட்டுன்னு இந்த 2வது ரவுண்டு ஃபுல்லாகவே வந்திருக்கும். இந்த மாதிரி வந்திருக்கான்னு கரெக்டாக ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேஸில் கரெக்டாக ஒயர் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சைட்லேயும் இது கரெக்டாக தான் வரும். இப்போ அடுத்து சைடு வாலோட 2வது ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். 2வது ரவுண்டு லைட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்னணும். ஸ்டார் வரும் இல்லையா, அந்த கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்னணும். லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. எந்த ஒயர்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கிராஸ் நாட்லேயும் 2 ஒயர் போகுது இல்லையா, அந்த 2 ஒயர்லேயும் தனித்தனியாக ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடணும். இந்த 3வது ரவுண்டில் பாருங்கள், லைட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறீங்க இல்லையா, அதில் 4 லைட் நாட் வரும். லைட் கலரில் 4 நாட்டும் டார்க் கலரில் 2 நாட்டும் வரும். இது ஸ்டார் பேட்டர்னோட 2வது ரவுண்டு. சைட் வால்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 3வது ரவுண்டு. ஸ்டார் பேட்டர்னை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 2வது ரவுண்டு. பக்கத்தில் 3 லைட் கலர் நாட் போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், 4வது லைட் கலர் நாட் போடுறேன். அடுத்து பக்கத்தில் 2 டார்க் கலர் ஒயர் போகும், அதில் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி லைட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடிச்ச நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். பிகினருக்காக இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். ஸோ 2 ஒயரையும் போட்டு தனித்தனியாக நாட் போட்டுக்கோங்க. அருங்கோணம் கூட அப்படின்னாக்கா ஒரு ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னோன்னா அடுத்த ரவுண்டு கிராஸ் நாட் போடுவோம். அடுத்த ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுவோம். அடுத்த ரவுண்டு கிராஸ் நாட் போடுவோம். இந்த மாதிரி மாற்றி பின்னுறதுனால 6 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு இருக்கும். அந்த ஹோல் பார்த்திங்கன்னா அருங்கோணம் பேட்டர்னில் வரும். டபுள் கலரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் பேட்டர்ன் நமக்கு தனியாக தெரியும். சிங்கிள் கலரில் போட்டோன்னா ஃபுல்லாகவே பிளைனாக நமக்கு இருக்கும். பிளைனாகவும் இந்த அருங்கோணம் குடைகள் எப்படி பின்னுறதுன்னு வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஒரு ரோலில் ஒரு ரன்னிங் ஒயர் கூட பின்னுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மெஷர்மெண்ட்டில் ஒரு ரோலில் இந்த அருங்கோணம் பேட்டர்ன் கூட பின்னிங்கனாக்கா நார்மலாக போட்ட அந்த ரன்னிங் ஒயர் கூடையை விட இந்த அருங்கோணம் கூட கொஞ்சம் ஹைட் அதிகமாக வரும், கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்கும். இப்போது இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு இன்னும் ஒரு முறை பிகினருக்காக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டார் பேட்டர்னோட 2வது ரவுண்டு சைட் வால்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 3வது ரவுண்டு ஃபுல்லாக ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சிட்டேன். 4 பக்கத்துலேயும் 2 ஸ்டார் பேட்டர்ன் நமக்கு இதை மாதிரி வந்திருக்கும். இப்போ ஸ்டாரோட 2வது ரவுண்டு தான் பின்னி இருக்கும். இப்போது ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி மேல் பக்கம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருந்துச்சுன்னா போதும். அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி ரன்னிங் ஒயரை மடித்து இந்த லூப்பில் போடுங்க. ஃபைனலாக தேர்ட் ஸ்டெப் இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற அந்த டார்க் கலர் ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். மேலே போகிற ஒயர் ஃபஸ்ட்டு பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். இப்போது லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? லேடர் நாட் போட்டுட்டு அந்த ரன்னிங் ஒயரை அப்படியே உள்ளுக்குள்ளே விட்டுருங்க. இப்போது அடுத்த ரவுண்டு நம்ம கிராஸ் நாட் போடுவோம். கிராஸ் நாட் போட்டுட்டு இதே ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்த ரவுண்டு நம்ம பின்னுவோம். ஸோ இப்போ கிராஸ் நாட் வந்துட்டு ஃபுல்லாகவே நமக்கு பியோர் நாட்ஸ் தான் வரும். 2 மில்க்ரீன் நாட்டும் ஒரு அந்த டார்க் நாட்டும் வரும். இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பியோர் நாட்ஸாக வரும். மிக்ஸ்டு நாட் எதுவுமே வராது. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு டார்க் நாட் போட்டுக்கலாம். இந்த ஒரு நாட் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அடுத்த நாட்டு கரெக்டாக வந்துடும். டார்க் கலர் 2 ஒயரை வச்சு நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து பாருங்கள், 4 மில்க்ரீன் ஒயர் மேல் பக்கம் போகும். அதில் ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கிறேன். ஸ்டாரோட 3வது ரவுண்டு சைட் வாலில் இருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 4வது ரவுண்டு இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து டார்க் கலர் 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். இப்போது இத்தனை கிராஸ் நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி அடுத்து 2 ஒயராக பிடிச்சி சுற்றி நாட் போட்டுட்டு வாங்க. இப்போது ஸ்டாரோட 3வது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு பாருங்கள். ஒரு டார்க் நாட்டு 2 லைட் நாட்டு, ஒரு டார்க் நாட்டு 2 லைட் நாட்டுன்னு இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். அடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நாட் போடணும். இடையில ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும். இப்போது இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். நம்ம ஸ்டாரோட 2வது ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு லேடர் நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே விட்டுருந்தோம் இல்லையா? அதே ரன்னிங் ஒயர் தான் இப்போ வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு நாட் போட போகிறேன். எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தள்ளி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இப்போது லேடர் நாட் போட்ட பக்கத்தில் அடுத்து இருக்கிற ஒயர்லேயே இப்போ நான் நாட் போடுறேன். ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த லைட் கலரை வச்சு இது கடைசி ரவுண்டு. இந்த ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு லேடர் நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுவோம். அடுத்து கிராஸ் நாட் போடுவோம். அடுத்து டார்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 2 ரவுண்டு வந்துட்டு பின்னுவோம். ட்ரே மாடலில் பின்னுறதுனால ஹைட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக பின்னியிருக்கும். இதே பூஜா கூட மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியும் நீங்கள் தாராளமாக பின்னிக்கலாம். அதுக்கு 6 இல்லை 6.5 அடி ஒயரை நீங்கள் கட் பண்ணணும். இந்த ஸ்டார் பேட்டர்னுக்கு மேலே இன்னொரு ஸ்டார் பேட்டர்ன் வர மாதிரி உங்களால் பின்னிக்க முடியும். இந்த மாதிரி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி இந்த அருங்கோணம் கூட எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அருங்கோணம் கூடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா பூஜா கூட பிளேலிஸ்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டாரோட 4வது ரவுண்டு பின்னிட்டோம் பாருங்கள். இப்போது இந்த 4 நாட்டுக்கு மேலே கடைசியாக ஒரு நாட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் ஸ்டார் இப்போ நமக்கு தெரியும். அடுத்த ரவுண்டு கிராஸ் நாட் போடுவோம். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி போடணும். இப்போ சும்மா ஒரு நாட் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்காக. ஸ்டார் அழகாக தெரியுது பாருங்கள். இந்த ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ரவுண்டு வந்துட்டு கிராஸ் நாட் போடணும். இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த ரவுண்டு ஸ்டாரோட 4வது ரவுண்டு என்ன பண்ணணும்? ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்டாரோட 4வது ரவுண்டு இந்த பேஸ்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 5வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. ரன்னிங் ஒயர் வச்சு பின்னதுனால ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு 2 ரவுண்டில் லேடர் நாட் போட்டு காமிச்சேன் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பிகினர்ஸ்க்காக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு கிளியராக தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட். அப்படி இல்லைனாக்கா டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். மேலே ஐ கார்ட்லேயும் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். நான் ஐ கார்டில் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். இப்போ லேடர் நாட் போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. இனி இந்த லைட் கலர் ரன்னிங் ஒயர் நமக்கு வேண்டாம். இந்த ஸ்டார் பேட்டர்ன் கரெக்டாக தெரியணும் அப்படின்னாக்கா ரன்னிங் ஒயரை வச்சு இந்த 4 நாட்டு வந்துட்டு போட்டிருப்போம் இல்லையா? இந்த 4 நாட்டுக்கு மேலே சென்டரில் 2 ஒயரில் நாட் போடணும். அதுக்கு அடுத்து 2 நாட்டு வந்துட்டு மிக்ஸ்டு நாட்டாக நமக்கு வரும். 2 மிக்ஸ்டு நாட்டு ஒரு பியோர் நாட்டு, 2 மிக்ஸ்டு நாட்டு ஒரு பியோர் நாட் நமக்கு வரும்.
அந்த ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்டாருக்கு மேலே 4 லைட் கலர் ஒயர் போகும். அதில் நடுவில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரே ஒரு ஸ்டாரை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி கண்ணை மூடிட்டு நீங்கள் போட்டுட்டு வந்துக்கலாம். ஸ்டார் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக நமக்கு வரும். 2 மிக்ஸ்டு நாட் போட்டுட்டேன். அடுத்து பாருங்கள், ஸ்டாருக்கு மேலே கரெக்டாக ஒரு கிராஸ் நாட் நமக்கு வந்திருக்கு. ஒரே ஒரு பியோர் நாட் வரும். அடுத்து பக்கத்தில் 2 மிக்ஸ்டு நாட் வரும். ஸ்டார் கிளியராக தெரியுது பாருங்கள். இப்போது ஃபுல் ஸ்டார் வரத்துக்கு மொத்தம் 5 ரவுண்டு நம்ம பின்னுற மாதிரி வரும். இந்த ரவுண்டுக்கு மேலே நீங்கள் எத்தனை ரவுண்டு வேணாலும் பின்னிக்கலாம். ஆனால் டார்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். லைட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிங்கன்னா இந்த ஸ்டார் ஷேப் வந்துட்டு டோட்டலாக நமக்கு மாறிடும். இப்போது இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸ்டார் பாருங்கள், 2 பக்கத்துலேயும் 2 ஸ்டார்ஸ் நமக்கு இருக்குது. ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்ம 2 ரவுண்டு டார்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டும் நம்ம டார்க் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிருப்போம். ஸோ கடைசி ரவுண்டும் டார்க் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. எந்த ஒயரில் இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இனி அடுத்தடுத்து 2 ரவுண்டு ரொம்ப ஈஸியாக நீங்கள் பின்னிடலாம். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு நாட்லேயும் 2 ஒயர் போகும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு வாங்க. பின்னிட்டு வந்துட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரவுண்டுக்கு மேலே 2வது ரவுண்டு பின்னணும். அவ்வளோதான். இந்த ட்ரே பின்னுறதுக்கு 4 அடி ஒயர் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1 அடி ரன்னிங் ஒயர் தான் விட்டுருக்கோம். ஸோ இந்த ட்ரேவோட ஹைட்டு மொத்தம் ஒரு 8 ரவுண்டு வரைக்கும் தான் பின்ன முடியும். நீங்கள் ரொம்ப திக் ஒயர் எடுக்கிறீங்கன்னா சைடில் விடுறோம் இல்லையா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பேஸ் பின்னும்போது அந்த ஒயரை ஒரு 1.25 அடி ஒயர் விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்து 2 ரவுண்டு டார்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னணும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். டார்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 2 ரவுண்டு பின்னிட்டு இந்த ட்ரேவை இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் ட்ரேக்குள்ளேயே சொருகி விட போகிறோம். இந்த ட்ரே அகலமாகவே இருந்தாலும் டேர்ன் பண்ணிட்டோன்னா நமக்கு சொருகி விடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஒயர்ஸ் எப்படி சொருகணும்னா, இந்த கிராஸ் நாட்டுக்கு மேலே 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயரையும் ஃபஸ்ட்டு அப்படியே மடித்து கிராஸ் நாட்டில் சொருகணும். இப்போ நான் கிராஸ் நாட்டில் சொருகிறேன் இல்லையா, இந்த மாதிரி சொருகணும். சொருகிட்டு அந்த 2 ஒயரையும் கிராஸாக வந்துட்டு சொருகி விடணும். இப்போ பாருங்கள், இந்த கிராஸ் நாட்டுக்கு மேலே இருக்கிற 2 ஒயரையும் அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து அந்த ஒரே கிராஸ் நாட்டில் சொருகிறேன். சொருகிட்டு என்ன பண்ணணும், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கிராஸாக மீதி இருக்கிற ஒயர்ஸை சொருகணும். இது ஸ்டார் பேட்டர்னில் சொருக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். இதே மாதிரி தான் எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். நீங்கள் இந்த மாதிரி அறுகோணம் கூடைகள் பின்ன போகிறீங்கன்னா மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த கூடையோட பேஸ் வரைக்கும் ஒயரை சொருகுனீங்கன்னா கூடை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை மெஷர்மெண்ட்டு நீங்கள் கரெக்டாக தான் எடுத்துருக்கீங்க, ஒரு 2-3 நாட்குள்ளே மட்டும்தான் ஒயர்ஸை சொருக முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல. கூடை பின்னிட்டு வேறு ஏதாவது கலரில் ஒயரில் வந்துட்டு மீதமான ஒயர்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி துண்டு ஒயர்களை கூடையோட உள் பக்கத்தில் இந்த மாதிரி நீங்கள் அந்த டாப்லேருந்து எண்டு வரைக்கும் சொருகி விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா லைஃப் கொடுக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த கிராஸ் நாட்டுக்கு மேலே 2 ஒயர் போகுது இல்லையா, அதை இந்த கிராஸ் நாட்லேயே சொருகிறேன். இந்த ஒரு கிராஸ் நாட்டில் 2 ஒயரையும் சொருகிட்டு அப்புறம் அப்படியே கிராஸாக லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அந்த ஒயரை சொருகணும். ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் சொருகிக்கோங்க. இப்போ எல்லா ஒயர்ஸையும் ட்ரேக்குள்ளே சொருகி முடிச்சிட்டேன் பாருங்கள். சொருகி முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சின்ன துண்டு ஒயர்ஸை சிசரை வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ட்ரேவை நேராக திருப்பிக்கலாம். இந்த ட்ரேவை நீங்கள் சின்னதாக அர்ச்சனை தட்டு மாதிரி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு ஹேண்டிலும் நீங்கள் வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம சைடில் குட்டி குட்டியாக ஸ்டார்ஸ் வர மாதிரி அழகான ரிட்டன் கிஃப்ட் ட்ரே எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரேவை இன்னும் என்னென்ன கலரில் போட்டால் நல்லாயிருக்கும்னு சில கலர்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் இந்த ட்ரேவை நீங்கள் பின்னிக்கலாம். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.